இப்போ ஒரு எங்கேஜ் பீப்புளுக்கு ஒரு 25 ஒரு 30 வயதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு வலி அந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு? யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் அதிகமாக வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது? காலையில் எழுந்தோடனே என்னால் ஒரு பால் பேக்கெட் எடுத்து அதை கட் பண்ண கூட முடியல டாக்டர். இதுதான் ரொம்ப காமனாக சொல்லுவாங்க. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. இந்த ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஏர்லி மார்னிங் பெயின்ஸ் ஆர் சம்திங் விச் ஷுட் மேக் யூ கம் டு அ ருமட்டாலஜிஸ்ட். எந்த பெயின் வந்தா ஒரு ருமட்டாலஜிஸ்ட பார்க்கணும் அப்படின்னா, முட்டி வலியும் அந்த அடி பாதம் வலி, பிளான்டார் ஃபேஷைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் பர்டிகுலர்லி மேல தூங்கி எழுந்த உடனே வந்துச்சுன்னா அதுதான் மேஜர் இஷ்யூ. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி பெயின்னா நான் ஒரு ஜெனரல் டாக்டரை பார்ப்பேன். அப்படி இல்லை எனக்கு இன்னும் நான் கொஞ்சம் படிச்சவங்க எனக்கு புரிதல் இருக்குன்னா கூட போன் கூட ரிலேட் பண்ணி ஆர்த்தோ டாக்டரை தான் பார்ப்பேன். ஸோ நான் எப்போ வந்து ருமட்டாலஜிஸ்ட் கிட்ட வரணும் அப்படின்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல, இந்த ஒரு பாத் லைன் ஒரு மாதிரி கஷ்டமா இல்லையா? ருமட்டாலஜியும் ஆர்த்தோவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் தான். ருமட்டாலஜி வந்து ஒரு சப் குரூப் ஆஃப் மெடிசன் ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் சர்ஜிக்கலே பண்ண மாட்டோம். இயர்லியா கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னால் 100% கியூர் பண்ணிட முடியுமா? எக்ஸாக்ட்லி. இந்த வேர்டு வந்து டெஃபினெட்லி எல்லாருமே கேட்பாங்க. இந்த 100% கியூர் கிடையாது. அதாவது நிறைய பேருக்கு அந்த ஸ்கேல்ப் டேண்ட்ரஃப் இருக்கும், அந்த ஸ்கேலியா லீஷன்ஸ் இருக்கும். அதுவே ஒரு சொரியாசிஸோட ஒரு ஃபைண்டிங். அந்த மாதிரி சொரியாசிஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா தட் இஸ் த காஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். ருமட்டாலஜியை பொறுத்த வரைக்கும் we have wonderful drugs which will keep you pain free and a good quality of life. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம டிசீஸ் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ தாத்தாக்கு இருக்கு, அப்பாக்கு இருக்கு, ஜெனட்டிக்கலா இது வந்து நாட் நெசசர்லி ஜெனட்டிக். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எனக்கு பேஷண்ட்ஸ் அதான் கேட்பாங்க, என் குடும்பத்தில் யாருக்குமே இல்லை டாக்டர், எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பையன் இருக்கான் டாக்டர், ஒரு 10 years ஆகுது. அவனுக்கு நான் செக் பண்ணிக்க வந்தால் நிறைய பேர் கேட்பாங்க, செக் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவனுக்கு சிம்டம்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அப்போ பார்த்துக்கலாம். இல்லைனா அவனுக்கு ஒரு ஆக்டிவ் அவுட்டோர் லைஃப் ஸ்டைல், ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு பேட்மிண்டன், ஸ்விம்மிங், யோகா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிற இதுவாக பண்ணுங்க. அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பேஷண்ட்ஸ் ஜென்ரலி தே டெண்ட் டு புட் தட் ப்ளேம் ஆன் தெம். நான் வந்து இது பண்ணதுனால தான் எனக்கு வந்துச்சா, இல்லை என் டாக்டருக்கு நான் இது சமைச்சு கொடுத்ததுனால வந்துச்சா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எந்த ஏஜ் குரூப், ஆண் பெண், யாருக்கு அதிகமா இந்த பிரச்சனைகள் வருது? ஃபீமேல்ஸ். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வெரி காமன் இன் ஃபீமேல்ஸ். ஸோ நம்ம ஓவரால் நம்ம இந்தியாவோட டெமோகிராஃபிக் எடுத்துக்கும் போது இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு பாப்புலர்? இட் இஸ் இன்க்ரீசிங் ஆக்சுவலா. ஐ வுட் சே இந்த டிசீஸ் ஆர்த்ரைட்டிஸ்லாம் வந்தாலும் அவங்களால நார்மல் லைஃப், நார்மல் பிரெக்னன்சி, நார்மல் சைல்ட் பர்த், நார்மல் லாக்டேஷன், இது எல்லாமே பாசிபிலிட்டி. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஸ்பெஷல் பாட்காஸ்ட்ல நம்ம கூட டாக்டர் கவிதா ரொமட்டாலஜிஸ்ட், ரேடியல் ரோட் காவேரி மருத்துவமனை இருக்காங்க. வணக்கம் வணக்கம் மேம். ஒவ்வொரு நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு ஏஜ் குரூப்ல ஒரு டாக்டர் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. அப்படி ரொமட்டாலஜிஸ்ட் அப்படின்னு நாங்க யோசிச்சா ஒரு 50-60 வயசுக்கு மேலதான் தேவைப்படுவாங்க, அப்பதான் ஒரு வலி வர ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனா இப்போ ஒரு எங்கேஜ் பீப்புளுக்கு ஒரு 25 ஒரு 30 வயதுலேயே பாத்தீங்கன்னா அந்த மூட்டு வலி அந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. நிறைய பேர் ரொமட்டாலஜிஸ்ட்டை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நடக்குது நம்ம ஊர்ல அப்படிங்கிற மாதிரி என்ன ஆச்சு? யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் அதிகமா வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது? முதல்ல இந்த ரொமட்டாலஜி அது ரிலேட்டடா இருக்கிற விஷயங்களை சொல்லுங்க மேம். ருமட்டாலஜிஸ்ட் ஆஸ் சச் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், அதாவது நம்ம செல்ஸ் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாவே ஒர்க் பண்ற டிசீசஸ் டீல் பண்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதாவது என்ன பாத்துக்க வேண்டிய செல் வந்து உங்களுக்கே டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அது இன்வேரியபிளா எல்டர் பீப்புள பாதிக்கிறது ரொம்ப ரேர் ஆக்சுவலா. ஸோ இட்ஸ் அ டிசீஸ் ஆஃப் யங் பீப்புள். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லைக் ஒரு 16 இயர்ஸோட கம்மியாகவும் ஆரம்பிக்கலாம், இல்லை மோஸ்ட்லி மிடில் ஏஜ்டு விமன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எல்டர்லி பீப்புளில் ஆக்சுவலாக நான் ரேர்னு சொல்லுவேன். இந்த ருமட்டாலஜிக்கல் டிசீஸ், ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே நம்ம செல்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது அந்த யங் ஃபேஸ். அது இல்லாமல் விமெனுக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சி அப்போ, டெலிவரி அப்போ, லாக்டேஷன் அப்போ அவங்க ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கனால அவங்களுக்கு அந்த ஆர்த்ரைட்டிஸோட டெண்டன்சிஸ் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ ருமட்டாலஜியில் ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஒரு சைட், அதாவது ஜாயிண்ட் பெயின்ஸ், நீங்கள் சொல்கிற கை கால் மூட்டு வலி, அது ஒரு ஃபேஸ். இன்னொரு ஃபேஸ் வந்து ஒரு ரேர் டிசீசஸ், எஸ்எல்இ, ஸ்க்ளீரோடர்மா, அந்த மாதிரி நீங்கள் சம்டைம்ஸ் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. பட் பீப்புள் இன் யோர் ஹோம் ஹேஸ் சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி டிசீசஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு ருமட்டாலஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த டிசீஸ்லாம் இங்கேயே தான் இருக்குது, இப்போ நம்மளுக்கு தெரியுது, அவ்வளோதான். ஸோ நம்ம அசோசியேஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, இட் இஸ் அ டிசீஸ் ஆஃப் யங் பீப்புள். நம்ம கண்டுபிடிக்கிறது ஒன்று லேட்டாக கண்டுபிடிக்கிறோம். பட் இப்போ ஸ்பெஷாலிட்டி எவால்வ் ஆகிறனால நிறைய ருமட்டாலஜிஸ்ட் இருக்காங்க, இதை பற்றி அவேர்னஸ் இருக்குது. டெஸ்டிங்க்கு நிறைய புது டெஸ்ட் வந்திருக்கு. ஸோ ஏர்லியராக கண்டுபிடிக்கிறோம், ஏர்லியராக ட்ரீட் பண்ணுறோம். ஸோ டிசீஸ் மாறலை,
அது அங்கேயே தான் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கிறது சீக்கிரமாக கண்டுபிடிக்கும். ஓகே, ஒரு 30 இயர் மிடில் ஏஜ் மேன் இருக்காங்க மேம், அவருக்கு வந்து அதே மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னு வைங்களேன். அவர் எடுத்த உடனே என்ன நினைப்பாரு, ஓகே இது ஏதோ கால்சியம் டிஃபிஷியன்சி, இல்லை நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் சரியில்லை, ஓகே நான் ஒரு வாரம் ஜிம் போகிறேன், இல்லை நான் ஃபுட்டை நல்லா இன்டேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பார். பட் அவர் எந்த ஒரு டைமில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பெயினில் உங்ககிட்ட வராங்க? ஒரு 30 இயர் ஓல்ட் மேல் இந்த சினாரியோ எடுத்துக்கிறோன்னா நீங்கள் சொல்கிற எல்லாமே பண்ணலாம். ஆக்சுவலாக ஒவ்வொரு மேலுக்குமே ஒரு கால்சியம் வைட்டமின் டெஃபிஷியன்சியை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது, ஜிம் போகிறது நல்லது. இன்ஃபேக்ட் அது வந்து நம்மளுடைய மசில் மாஸை பில்ட் பண்ணும் அண்ட் போன்ஸையும் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம். இது எல்லாமே ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ப்ளீஸ் டூ தட், தட் இஸ் ஒன் திங். பட் நீங்க கேக்குற क्वेश्चन when do you see a rheumatologist? ஒரு இவங்கலாம் வந்து பெயின் வந்ததுக்கு அப்புறம் இத எக்ஸாக்ட்லி அந்த எந்த பெயின் வந்தா ஒரு rheumatologist பார்க்கணும் அப்படின்னா அந்த முட்டி வலியும் அந்த அடி பாதம் வலி, லைக் வாட் வி கால் பிளான்டார் ஃபேஷைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பிளான்டார் ஃபேஷைட்டிஸ்னா அடி பாதம் வலி, அதுவும் பர்டிகுலர்லி மேலில் தூங்கி எழுந்த உடனே வந்துச்சுன்னா அதுதான் மேஜர் இஷ்யூ. ஸோ ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ், நம்ம ஜென்ரல் பீப்புள் எப்படி பண்ணுவோம்னா நம்மளுக்கு வலியே இருந்தாலும் நைட்டு தூங்குவோம், காலையில் 5 மணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுதான் ஒரு நார்மல் பர்சன் இருக்குது. பட் வென் யூ வேக் அப் வித் பெயின் இன் த மார்னிங்ஸ், எனக்கு என்னோட சிவியரிட்டி ஆஃப் பெயின் ஸ்கேல் எடுத்திங்கன்னா மார்னிங்கில் தான் டாக்டர் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் இல்லை ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு எனக்கு நல்லா ஆகுது அப்படின்ற ஃபேஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் எவ்ரிபடி ஷுட் கன்சல்ட் அ rheumatologist. அது வெறும் காலில் மட்டும்தானா? எந்த ஜாயின்ஸில் வேணால் வரலாம். மேலே பொறுத்த வரைக்கும் கால், அந்த ஃபுட்டு, அது லார்ஜ் ஜாயின்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், ஷோல்டர், எல்போ அந்த மாதிரி. பட் ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ஜாயின்ஸ், கையில் வெரி ஸ்மால் ஜாயின்ஸில் யூஸ்வலாக இந்த ரிஸ்ட்டு, இந்த எம்சிபி ஜாயின்ஸ், இதிலெல்லாம் காலையில் எழுந்தோடனே என்னால் எழுந்து ஒரு பால் பேக்கெட் எடுத்து அதை கட் பண்ண கூட முடியல டாக்டர், இதுதான் ரொம்ப காமனாக சொல்லுவாங்க. அந்த இடத்துல மட்டும் வீங்கிக்குது, 1 hour கழிச்சு நல்லா ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. இந்த ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஏர்லி மார்னிங் பெயின்ஸ் ஆர் சம்திங் விச் ஷுட் மேக் யூ கம் டு அ rheumatologist, whether it is a male or a female. மேலில் பர்டிகுலர்லி அந்த ஃபுட் பெயின், அந்த பிளான்டர் பெயின்ஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு see. யார் இயர்லியாக அட்ரஸ் பண்ணுறது இல்லை இந்த பிரச்சனையை, ஆண்களா பெண்களா? See, generally pain, men, as I see, மேபி சயின்டிஃபிக்காக இருக்கான்னு தெரியாது, பட் ஜென்ரலி அவங்களுக்கு பெயின் இன்டாலரன்ஸ் கொஞ்சம் கம்மி, அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவாங்க. ஃபீமேல்ஸ் வந்து ஜென்ரலி தே டிலே தேர் பெயின்ஸ், அவங்க ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அவங்க தே டேக் தேர் டைம்ஸ், லைக் சம்டைம்ஸ் 6 months 1 year கழிச்சு கூட வருவாங்க. பட் மேல் வந்து ஒரு அக்யூட் பெயினாக இருந்தாலும் சரி, ஃப்ரீக்வெண்ட் பெயின்ஸ். ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் நம்மளது என்னென்னா ஆஃப் கவுண்டர் மெடிகேஷன்ஸ், லைக் தே கோ அண்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் பெயின்ஸ் வில் ரெஸ்பாண்ட் டு ஒரு பெயின் கில்லர் தெரப்பி. ஸோ என்ன பண்ணுவாங்க, வெளியில் போவாங்க, எனக்கு கை கால் வலிக்குது அப்படின்னா நம்ம பெயின் கில்லர்ஸ் ஈஸியாக கிடைக்கும், அது பாப்பின் பண்ணுவாங்க. அந்த பெயின் கில்லர் ஒரு 3 days 4 days பார்த்துக்கும். ஸோ ஒரு வீக்கில் 2 days பெயின் கில்லர் எடுக்கிறது அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ திஸ் ஆல்சோ டிலேஸ் த ட்ரீட்மெண்ட். பட் அக்யூட் பெயின் வந்து ஐ ஃபீல் மேல் கம் மச் earlier to us rather than females. அது வந்து ப்ரூவன் தான். ஃபீமேல்ஸ்க்கு வந்து அந்த டிலே இந்த டயக்னோசிஸ் வந்து ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் அப்படி டிலே பண்ணி வர்றதுனால அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமுமே அதிகமாக இருக்கும். நிச்சயமாக அதிகமாகும். ஜாயிண்ட் டிஸ்ட்ரக்ஷன் உள்ளார நடந்திருக்கலாம். ஏர்லியராக ஆர்த்ரைட்டிஸ் கண்டுபிடிச்சோன்னா நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏர்லியராக ட்ரீட்டும் பண்ண முடியும், நல்ல கம்ப்ளீட்டாக பெயின் ஃப்ரீ குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்க முடியும். நான் ஜென்ரலி அதை தான் ஃபீல் பண்ணுவேன். எவ்ரி பர்சன் irrespective ஆஃப் தியர் ஏஜ் ஹேஸ் டு ஹேவ் அ குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். நம்ம 60 years ஆகிடுச்சு அப்படி தான் இருக்கும், வலி இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை லீட் பண்ணணும். அதுக்கு அவங்கள எவ்வளோ பெயின் ஃப்ரீயாக வச்சுக்க முடியுமோ ஈஸியாக வச்சுக்கலாம். ஒரு ஜென்ரல் பீப்புளோட மென்டாலிட்டி இருக்கும் மேம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி பெயின்னா நான் ஒரு ஜென்ரல் டாக்டரை பார்ப்பேன். அப்படி இல்லை எனக்கு இன்னும் நான் கொஞ்சம் படித்தவங்க, எனக்கு புரிதல் இருக்குன்னா கூட நான் இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸை வந்து போன் கூட ரிலேட் பண்ணி ஆர்த்தோ டாக்டரை தான் பார்ப்பேன். பர்ஃபெக்ட். ஸோ நான் எப்போ வந்து ரொமட்டாலஜிஸ்ட் கிட்ட வரணும் அப்படின்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல, இந்த ஒரு பாத் லைன் ஒரு மாதிரி கஷ்டமா இல்லையா? டெஃபினெட்லி எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ருமட்டாலஜியும் ஆர்த்தோவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் தான். ருமட்டாலஜி வந்து ஒரு சப் குரூப் ஆஃப் மெடிசன் ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் சர்ஜிக்கலே பண்ண மாட்டோம். எல்லாமே ட்ரீட்மெண்ட் வந்து ஓரல் ட்ரீட்மெண்ட் இல்லைனா சம்டைம்ஸ் இன்ஜெக்டபிள் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒரு டாக்டராக நம்ம வந்து ஒரு எந்த பெயின் இருந்தால் நம்ம ஆர்த்தோ கிட்ட போவோம். ஆப்வியஸ்லி நிறைய பேர் இந்தியாலையும் சரி அப்ராட்லேயும் சரி, பிகாஸ் ஆர்த்தோ பீப்புள் ஆர் மோர் இன் நம்பர்ஸ், ரொமட்டாலஜிஸ்ட் ரொம்ப கம்மி. பட் we have a good specialty team where அந்த இன்ஃப்ளமேட்ரி பெயின், அதாவது ரொமட்டாலஜிக்கல் பெயின்ஸ், அந்த ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, இவங்களுக்கு ரொமட்டாலஜிக்கல் இஷ்யூ தான் இருக்குது அப்படின்னா ஆர்த்தோவே எங்ககிட்ட ரெஃபர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஃபிசிஷியனும் ரெஃபர் பண்ணுறாங்க.
பட் ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ பேஷண்ட், இஃப் யூ வாண்ட் டு see a rheumatologist, அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ ஃபைண்ட் இட் கீப்பிங் ரிப்பீட்டேட்டிவ், பட் யா, ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, உங்கள் பெயின்ஸ் எல்லாம் ரொம்ப க்ரானிக்காக இருக்குது, மோர் தென் 6 weeks டியூரேஷன் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுது, ஃபீவர் இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் சிஸ்டமிக் ஃபீச்சர்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 100% rheumatologist பார்க்குறது நல்லது. If your rheumatologists are nearby. If your rheumatologists are not nearby, then you see a physician, first of all. Physician பார்த்து அந்த blood investigations எடுத்து உங்களுக்கு rheumatology issues இருந்ததுன்னா they will always refer you to a rheumatologist, or you can actually search through where a rheumatologist is and then come back to them. ஓகே, மெடிக்கல் டேர்ம்ஸில் நீங்கள் எவ்வளோ குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ குயிக்காக ரெக்கவர் பண்ணிட முடியும். ஹார்ட்டுக்குள்ள எந்த ஒரு ஆர்கன் எடுத்தாலுமே அதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொமட்டாலஜிலையுமே நான் இயர்லியாக கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னால் 100% கியூர் பண்ணிட முடியுமா? எக்ஸாக்ட்லி. இந்த வேர்டு வந்து டெஃபினெட்லி எல்லாருமே கேட்பாங்க. இந்த 100% கியூர் கிடையாது. ஸோ தெர் ஆர் சர்டன் டிசீசஸ். இப்போ ஒரு போஸ்ட் வைரல் ஆர்த்ரைட்டிஸ் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, சிக்கன் குனியா, ஒரு ஃபீவர் வந்தது டாக்டர், எனக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் வந்துச்சு, என்னால் வீல் சேரில் தான் வர முடியுது, அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக வராங்க. அந்த பெயின்ஸை வந்து ஒரு சீக்கிரமாக ரெக்கவர் பண்ண முடியும், கண்ட்ரோலும் பண்ண முடியும், கியூரும் பண்ண முடியும். வேற ஒரு ரீசன்னால ஒரு பர்டிகுலராக இந்த இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் வந்திருக்க ஆர்த்ரைட்டிஸ். ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு கியூர்ன்றது முடியும். தட் இஸ் அ பாசிபிலிட்டி. பட் இதே ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அதுக்கெலாம் நீங்கள் கியூர் கேட்டிங்கன்னா கியூர் கிடையாது, controllable disease. So again I would use the word called as perfect control and remission which means நீங்கள் உங்களோட நார்மல் லைஃப்பில் பெயின் ஃப்ரீயாக எல்லாரும் நார்மல் பர்சன் மாதிரியே உங்களால் இருக்க முடியும், ஆனால் டேப்லெட்டோடு இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த கியூர் அப்படின்னு somebody tells you, I would say it's like far-fetched, ரொம்ப rare. So we can absolutely keep it under control. So we have to accept அதை கியூர் பண்ண முடியாது, பட் கண்ட்ரோல் பண்ணலாம் throughout. Definitely. Early diagnosis makes you much easier. லைக் கம்மியான ட்ரீட்மெண்ட், ஒரு ரொம்ப மினிமல் டேப்லெட்ஸ், அதோடையே உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும். அப்சல்யூட்லி. லைக் ஒரு ருமட்டாய்ட் பேஷண்ட் வில் பி அ நார்மல் பேஷண்ட் வித் ட்ரக்ஸ், அவ்வளோதான். ஓகே. அந்த சொரியாட்டிக் அப்படி அந்த ருமட்டாய்டு இதெல்லாமே வந்து அந்த ஆர்த்ரைட்டிஸோட ஒரு சப் கேட்டகரி. அந்த ஸ்பெக்ட்ரமில் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஸ்பெக்ட்ரமில் வர சப் கேட்டகரிஸ். நிறைய டைம் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்ஸ் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ ருமட்டாய்ட் ஃபேக்டர், ஆன்டிசிசிபி, அந்த டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஆர்த்ரைட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு they just leave the tablets, but they will live with pain. எனக்கு தான் எந்த டெஸ்ட்டும் நெகட்டிவாக தான் இருக்குது, அப்புறம் நான் ஏன் டேப்லெட் எடுத்துக்கணும். when they come to us we see for psoriasis இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். அதாவது நிறைய பேருக்கு அந்த ஸ்கேல்ப் dandruff இருக்கும், அந்த ஸ்கேலியா லீஷன்ஸ் இருக்கும், அதுவே ஒரு சொரியாசிஸோட ஒரு ஃபைண்டிங். அந்த மாதிரி சொரியாட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்லுவாங்க. பேஷண்ட்ஸ் ஜென்ரலி வில் நாட் கம் அண்ட் டெல் யூ ஐ எம் ஆல்ரெடி சொரியாட்டிக் பேஷண்ட். ஸோ ஒரு மைனர் ஸ்கேல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தட் இஸ் த காஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். அண்ட் தட் ஸ்கின் லீஷன் அசோசியேட்டட் வித் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் ஈவன் மோர் டிஃபார்மிங். அது ருமட்டாய்டோடைய உங்களை ஜாயிண்ட்டை ரொம்ப சீக்கிரமாக டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ நேச்சுரலி இந்த மாதிரி சொரியாசிஸ் இருக்க பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ஜாயிண்ட் பெயின் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ருமட்டாலஜிஸ்ட்டை பார்க்கணும். அப்பார்ட் ஃப்ரம் டெர்மட்டாலஜிஸ்ட், தே வில் ஆல்வேஸ் பி ஆன் அ ஃபாலோ அப் வித் டெர்மட்டாலஜிஸ்ட். பட் ஜாயிண்ட் பெயின்ஸ் இருந்ததுன்னா 100%. இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க மக்களுக்கோட சுற்றி இருக்கிற சீதோஷ்ண நிலை ஏதாவது அவங்களை கனெக்ட் பண்ணுமா? லைக் ஓவர் சில்லுன்னு இருந்தால் வலிக்கிறது, இல்லை ஹீட்டாக இருந்தால் வலிக்கிறது, எனியோ இது ரிலேட்டட் இருக்கா என்ன? ஜென்ரலி ஸ்பீக்கிங் தே டென் டு ஃப்ளேர் அப். அதாவது அந்த டிசீஸ்ன்றே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது குளிர்காலத்தில். அதனால அந்த குளிர் பிரதேசத்தில் மட்டும்தான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும். டெஃபினட்டாக மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் ஆன் ட்ரீட்மெண்ட், அதாவது நல்ல கண்ட்ரோல்டாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஒரு மைல்டு பெயின்ஸ் அதிகமாகும் குளிர்காலத்தில். ஜென்ரலி தெர் இஸ் அன் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் ஆல்சோ, அதை நம்ம நோன்னு சொல்ல முடியாது. ஜென்ரலி அந்த குளிர்காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த ஃப்ளூயிட், இன்ஃப்ளமேட்டரி ஃப்ளூயிட்லாம் ரொம்ப அக்யூமுலேட் ஆகும், அதனால பெயின்ஸ் இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் எங்கள் ட்ரக்ஸை அதுக்கு ஏற்றபடி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிப்போம் டியூரிங் தேட் ஃபேஸ். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து பீப்புள் டு பி ஆனஸ்ட் வந்து இங்கிலீஷ் மெடிசனுக்கு முன்னாடி வந்து அவங்க வேறு சில மெடிசன்ஸ்குள்ளே போகிறாங்க, தைலம், ஆயில் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போயிட்டு ஃபுட் இன்டேக் போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இங்கே வராங்க. உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்க்கு 100% கியூர் இருக்கா? அகைன் நான் வந்து அதை கியூர் ஏன் சொல்றேன்னா, மக்கள் அதான் கேக்குறாங்க. people promise like இது கியூர் பண்ணிட முடியும், இதெல்லாம் காலங்காலமா இருக்க விஷயம் தானே. people promise, science will not promise you. Science tells you, like as an allopathy rheumatologist I would say, we talk science. இந்த அளவுக்கு தான் ரெமிஷன் ரேட் கொடுக்க முடியும், 70 to 80% ரெமிஷன் ரேட். கியூர்ன்ற பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி ட்ரக் ஃப்ரீ ரெமிஷன், அதாவது மாத்திரையே இல்லாமல் நான் நார்மலாக இருக்கலாமான்னா இருக்க முடியாது, டேப்லெட்ஸோடு இருக்கணும். இதுதான் ரியாலிட்டி. ஐ வுட் சே
கோயிங் இன் டு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் இஸ் ஆப்வியஸ்லி எவ்ரி பேஷண்ட்ஸ் சாய்ஸ், அது நம்ம இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. பட் ரொமட்டாலஜியை பொறுத்த வரைக்கும் we have wonderful drugs which will keep you pain free and a good quality of life. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம டிசீஸ் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். என் டிசீஸ் மறைஞ்சிடணும், நான் க்யூர் ஆகிடணும்னு நினைக்காம என் டிசீஸ் இருந்தாலுமே நான் நல்ல ஸ்டேட்டில் லீட் பண்ணணும்னு நினச்சா ஐ வுட் சே அலோபதி கிவ்ஸ் யூ த பெஸ்ட் சார்ட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் தட். பட் என்ன தெரியுமா மேம் பயம் உங்ககிட்ட வந்தா, பிகாஸ் நான் த்ரூ அவுட் த லைஃப் வந்து நான் அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் ஸ்டீராய்ட்ஸை கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடும். பர்ஃபெக்ட். ஸ்டீராய்ட்ஸ் வந்து எல்லா டிசீஸ் ஆஃப் ரொமட்டாலஜிக்கும் தேவை இருக்காது, எல்லா ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்லையும் இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சொன்னால் ஒரு சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நான் ஸ்டீராய்டு வச்சு ட்ரீட்டே பண்ண மாட்டேன். அவங்க லைஃப் டைமில் அவங்களுக்கு ஸ்டீராய்டு தேவை இருக்காது. இதே ருமட்டாய்டுனா ஒரு ஷார்ட் கோர்ஸ் ஒரு 6 வீக்ஸ்க்கோ 8 வீக்ஸ்க்கோ அவங்களுக்கு இனிஷியல் பெயின் ரிலீஃப்க்கு நான் கொடுப்பேன். ஸ்டீராய்டு வந்து கண்டுபிடிச்சவங்களுக்கு ஆக்சுவலாக நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் நாட் அ பேட் ட்ரக், டு பி வெரி ஃப்ரங்க், தட் இஸ் அ லைஃப் சேவிங் ட்ரக். பட் ஃபார் திஸ் amount like 6 weeks or 8 weeks doesn't have major side effects, to be very frank. பட் அதை மற்ற டேப்லெட்ஸ் இருக்குது இல்லையா, நாங்கள் டிசீஸ் மாடிஃபைங் ஆன்டிரோமேட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த குரூப் ஆஃப் ட்ரக்ஸில் நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது. அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே லிவர் வழியாவோ கிட்னி வழியாவோ ஒர்க் பண்ணும். ஸோ வி நார்மலி மானிட்டர். ஸோ மானிட்டர்னா அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி உங்கள் கிட்னி நல்லா இருக்கா லிவர் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் டோசேஜும் கொடுப்போம். அந்த டோசேஜ் கொடுக்கறதுனால வர ஃப்ரீக்வெண்ட் மானிட்டரிங் நம்ம பண்ணிப்போம். வி டோன்ட் கிளைம் தட் ஆர் ட்ரக்ஸ் டஸ் நாட் ஹேவ் சைட் எஃபெக்ட்ஸ். அதாவது என் டேப்லெட்டில் சைட் எஃபெக்டே கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஒரு பேராஸ்டமால் சிங்கிள் டேப்லெட் போட்டாலுமே சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. சைட் எஃபெக்ட் இல்லாத டேப்லெட்னு எந்த டேப்லெட்டுமே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது அந்த டிசீஸ்க்கு உரிய ப்ரோட்டோகாலில் இருக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதை ஃபாலோப்பும் பண்ணோன்னா நம்ம கிட்னி லிவர்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அதுதான் பெட்டர். ஸோ சைட் எஃபெக்ட் இல்லாத ட்ரீட்மெண்ட் அப்படின்னா வி கேனாட் ப்ராமிஸ் யூ. பட் சைட் எஃபெக்டை மானிட்டர் பண்ணிப்போம், வந்தால் ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஆல்டர்னேட்டிவ் டேப்லெட்ஸ் போவோம். பட் எனக்கு ஒரு 32 இந்த ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிக்கப்படுது, நான் இன்னும் ஒரு 30-40 இயர்ஸ் ஆஃப் குவாலிட்டி லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னும் பொழுது டெய்லி மெடிகேஷன்ஸ்ல இருக்கணும், எனக்கு ஒரு பெயினோடயே நான் வாழணும். பெயினோட வாழ வேண்டாம், மெடிசின்ஸ்ல இருந்தா குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும். ஆனா என்னால ஒரு ரெகுலர் ரொட்டீன் இருக்க முடியுமா? அகைன் ஐ கேன் 200% நான் மவுண்டன் கிளைம் பண்ணலாம், ஜிம் போகலாம். என்னோட பேஷண்ட் நான் இத ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். she is 64. we diagnosed her with a very rare disease called as mixed connective tissue disease. அந்த டிசீஸ்ல மசில்க்கெல்லாம் பயங்கர இன்ஃப்ளமேஷன் வந்துடும், அவங்களால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. 2 days முன்னாடி she was showing me the மனசரோர் photos. அவங்க போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு she is on tablets. she is gone and she told me like இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னோட லைஃப் டைம் ஆம்பிஷன் இது, I am able to do it. So we keep patients achieving their own dreams. அவங்க என்னோட பேஷண்ட் லடாக் பைக் ட்ரிப் போகிறாங்க, யங் மேல்ஸ் லைக் ஹூ எவர் ஹேவ் ஆங்க்லோசிங் ஸ்பான்லைட்டிஸ் அந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் இருக்காது. ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ எம் டெல்லிங் யூ வி ஹேவ் ட்ரீட்மெண்ட்ஸ் விச் வில் கிவ் யூ த பர்ஃபெக்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். பட் வித்தவுட் ட்ரீட்மெண்ட் என்னால் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்க முடியுமானா கிடையாது. ஓகே. பெண்கள் பொதுவாக ப்ரெக்னன்சி டைமில் வந்து அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கிறது வந்து அந்த ப்ரெக்னன்சினால ஏற்படும். அப்போ நிறைய டைமில் வந்து அந்த டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது இந்த ரொமட்டாலஜிஸ்ட்டை பாருங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் அசோசியேட்டட் வித் இந்த ரொமட்டாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கு மேம்? இல்லை அந்த டைமில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது? ப்ரெக்னன்சி ரிலேட்டட் ஜாயிண்ட் பெயின்ஸோ இல்லை பேக் பெயினோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விமெனுக்குமே இருக்கும். சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும். பட் அது ஒரு வைட்டமின் கால்சியம் டெஃபிஷியன்சினால கூட இருக்கலாம். பட் வி எவாலுவேட் அது கால்சியம் டெஃபிஷியன்சிஸ்னால இருக்குது, வைட்டமின் டி டெஃபிஷியன்சினால இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணுவோம். பட் அதை தாண்டி அவங்களுக்கு இந்த பர்சிஸ்டண்ட்டாக பெயின்ஸ் இருக்குன்னா ரொமட்டாலஜிக்கல் எவாலுவேஷனும் பண்ணுவோம். இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் அ பிளட் டெஸ்ட். அந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அதில் பாசிட்டிவிட்டி, ஏன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது ப்ரெக்னன்சி அப்போது. ஸோ விமன் டென் டு ஹேவ் மோர் அமௌண்ட் ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் டியூரிங் தேட் ஃபேஸஸ். ஸோ எனக்கு செகண்ட் சைல்டுக்கு அப்புறம் தான் இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் ஆரம்பிச்சது. எவ்ரிபடி will have a story behind it, how arthritis started for them. So அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா yes we do investigations, we treat it accordingly. ப்ரெக்னன்சி சேஃப் ட்ரக்ஸே இருக்குது. ப்ரெக்னன்சி அப்போது ஆர்த்ரைட்டிஸ் வந்தாலுமே குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் மதருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சி கேன் பி கண்டினியூட் வெரி சேஃப்லி வித் த டேப்லெட்ஸ். பேஷண்ட்டும் பெயின் ஃப்ரீயாக இருப்பாங்க. போஸ்ட் ப்ரெக்னன்சியும் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கலாம் சில பேஷண்ட்ஸ்க்கு.
ஓகே. இப்போ இந்த ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ மக்கள்கிட்ட எவ்வளோ தூரத்துக்கு அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் மச் பெட்டர். லைக் நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அவேர்னஸை விட இப்போ பீப்புளுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. பட் அஃப்கோர்ஸ் ரேர் டிசீசஸ்க்கு இல்லை. எஸ்எல்இ அந்த ஸ்க்ளீரோடர்மா அப்படின்றது, ஏன்னா அதெல்லாம் ஃபிசிஷியன் கண்டுபிடிச்சி தான் அனுப்பணும். பட் அதர் தன் தட் தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்குது, அது ரொம்ப நேரம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஸ்வெல்லிங் இருக்குது, ரெட்னஸ் இருக்குது, ஹேண்டில் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் ருமட்டாலஜிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்ற அவேர்னஸ் ஐ திங்க் இட் இஸ் இம்ப்ரூவிங். இட் இஸ் ஷோயிங் அன் இம்ப்ரூவிங் ட்ரெண்ட். யா, டெஃபினெட்லி. ஸோ இப்போ தாத்தாக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, ஜெனட்டிக்கலாக இது வந்து பரவாயில்ல? நாட் நெசசர்லி ஜெனட்டிக், டு பி வெரி ஃப்ரேங்க். அப்பா ஃபஸ்ட்டு கொஷனே எனக்கு பேஷண்ட்ஸ் அதான் கேட்பாங்க, என் குடும்பத்தில் யாருக்குமே இல்லை டாக்டர், எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் வந்து ஜெனட்டிக்காக ஃபேமிலியாக வராது. ஆனால் நான் மேலுக்குன்னு ஒரு ஆங்க்லோசிங் ஸ்பான்லைட்டிஸ்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ண நடுவில், அதாவது அந்த ஃபுட் பெயின், பேக் பெயின், அது வந்து இட் டிரான்ஸ்மிட்ஸ் இன் ஃபேமிலி. பிகாஸ் அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஜீன் இருக்குது, HLA-B27. அப்பாவுக்கு இருக்கும், தாத்தாக்கு இருந்திருக்கும், தாத்தா கூணு போட்டு தான் நடப்பார் டாக்டர்னு சொல்லுவாங்க. பட் அப்போ செக் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த டெஸ்ட்டும் இருந்திருக்காது. ஃபாதருக்கு அந்த ஜீன் டிரான்ஸ்மிட் ஆகிருக்கலாம், சன்னுக்கு திருப்பியும் வரும். சன்னுக்கு கண்டுபிடிக்கும் போது தான் ரீட்ரோஸ்பெக்டிவாக யாருக்கெல்லாம் இருந்ததுன்னு செக் பண்ணுவோம். ஸோ ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ் வந்து இஸ் கேரிங் ஃபார்வர்ட், இன்னொரு குரூப் ஆஃப் டிசீஸ் எதுவுமே தேவை இருக்காது. ஸோ யூ டோன்ட் நீட் அ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அட் ஆல் டு ஹேவ் அ டிசீஸ். ஓகே. ஸோ rheumatoid arthritis, no. Psoriatic arthritis, not much. Ankylosing spondylitis, yes, it is a genetic disease. ஸோ அதுவுமே ரேர் தானே? எக்ஸாக்ட். ஆங்க்லோசிங் ஸ்பான்லைட்டிஸில் இட் இஸ் காமன், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரொம்ப காமன். ருமட்டாய்டில் பெருசாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கிடையாது. பட் ஆனால் இப்போ அப்பாவுக்கும் இருக்குது இல்லை தாத்தாக்கும் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு 18-20 இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். நான் செக் பண்ண சொல்ல மாட்டேன் ஆக்சுவலி. ஆமாம், நான் எனக்கு இருக்குது, என் சன்னுக்கு நான் செக் பண்ணலாமான்னு சொன்னால் நான் பண்ண மாட்டேன். சன்னை நல்ல ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை வச்சுருங்க, சிம்டம் டெவலப் ஆச்சுன்னா பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் தே ஆல்வேஸ் லிவ் வித் த ஃபியர் ஆஃப் டிசீஸ். ஐ வுட் சே அந்த ஃபியரை எடுக்க வேண்டியது தான் ஒரு டாக்டரோட ஒர்க். இன்னும் பயமுடுத்துறது என்னோட ஒர்க்கே கிடையாது அங்கே. ஸோ நிறைய பேர் பேரண்ட்ஸ் அந்த 30-35 இயர்ஸில் மேலுக்கு நான் ஒரு HLA-B27 கண்டுபிடிச்ச ஆங்க்லோசிங் ஸ்பான்லைட்டிஸ் நாங்கள் சொல்கிறோன்னா, எனக்கு பையன் இருக்கான் டாக்டர், ஒரு 10 இயர்ஸ் ஆகுது, அவனுக்கு நான் செக் பண்ணிக்க வந்தால் நிறைய பேர் கேட்பாங்க. செக் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவனுக்கு சிம்டம்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அப்போது பார்த்துக்கலாம். இல்லைனா அவனுக்கு ஒரு ஆக்டிவ் அவுட்டோர் லைஃப் ஸ்டைல், அதாவது எல்லாருமே மொபைலில் வச்சுட்டு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு பேட்மிண்டன், ஸ்விம்மிங், யோகா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிற இதுவாக பண்ணுங்கள். அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம்னு சொல்லிடுவேன் பேரண்ட்ஸ் கிட்ட. ஸோ அது இருந்தால் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவோம், இல்லை நானும். ஸோ அப்போ ஆக்டிவ் இயர்லி லைஃப் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதை கண்ட்ரோல் பண்ணுமா என்ன? இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தானே? இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அது பண்ணாது. பட் ஆனால் ஜென்ரலி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கிறது நல்லது தானே. ஒரு ஜாயிண்ட்டுக்குமே நம்ம ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஜாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் டெஸ்ட்ராய் ஆகாது. ஸோ இது எதுவுமே வந்து என்னோட பர்சனல் ப்ராப்ளம் கிடையாது. லைக் நான் ஏதோ பண்ண தப்புனால எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அது ஒரு மேஜர் திங். ஏன்னா பேஷண்ட்ஸ் ஜென்ரலி தே டென்ட் டு புட் தட் ப்ளேம் ஆன் தெம். நான் வந்து இது பண்ணதுனால தான் எனக்கு வந்துச்சா, இல்லை என் டாட்டருக்கு நான் இது சமைச்சு கொடுத்ததுனால வந்துச்சா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சம் ஜெனட்டிக் இருந்தால், கொஞ்சம் என்விரான்மெண்டல், கொஞ்சம் மற்ற எல்லாமே சேர்ந்தது தான் இந்த டிசீஸை தவிர்த்து டெஃபினெட்லி ஐ வுட் சே இது வந்து ஒரு நீங்கள் பண்ண தப்புனால வந்த டிசீஸ் கிடையாது. ஸோ யூ நீட் நாட் டேக் த blame on anything. If it comes, yes, we treat it, we are there to treat it. Don't take the blame on you. Fine. Okay, இதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்னா என்ன டாக்டர்? எக்ஸ்ட்ரீமா என்ன ஆகும்? ஜாயிண்ட் டிஸ்ட்ரக்ஷன், டிஃபார்மிட்டிஸ். அப்போ தான் சொல்லுவாங்க, அந்த கை கால் முடங்கி கை இப்படி முடிக்கலாம், கை இப்படி நேராக நீட்ட முடியாமல் இருக்கலாம், கால் ஃப்ளெக்ஸ்டாக இருக்கலாம், ஹிப்பில் டாமினட். அந்த டைமில் தான் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். அதாவது முட்டி ரீப்ளேஸ்மெண்ட், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், நீ ஹிப்பு அதெல்லாம் பண்ணுவோம், கை பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் வி வாண்ட் அ டிஃபார்மிட்டி ஃப்ரீ லைஃப். அந்த டிஃபார்மிட்டி ஃப்ரீ லைஃப் எங்களால் எப்போ கொடுக்க முடியும்னா ஏர்லி டயக்னோசிஸும் ஏர்லி ட்ரீட்மெண்ட்டும் இருந்தால் மட்டும்தான் டிஃபார்மிட்டி ஃப்ரீ லைஃப் இருக்கலாம். இது வந்து லைஃப் த்ரெட்டனிங்கா? டெஃபினெட்லி நாட் லைஃப் த்ரெட்டனிங் ஆன் அ லார்ஜர் ஸ்கேல். லைக் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் ஆங்க்லோசிங் ஸ்பான்லைட்டிஸும் லைஃப் த்ரெட்டனிங்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் அந்த ருமட்டாய்ட்லேயே நம்ம சொல்லுவோம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் ஜாயிண்ட் மட்டும் தானே டாக்டர். தட் இஸ் நாட் ஸோ. எங்களுக்கு ரெஃபரன்சஸ் ஆஃப்தமாலஜிஸ்ட் கிட்டேருந்து வரும். ஐயில் அவ்வளோ ரெட்னஸ் இருக்குது, ட்ரைனஸ் இருக்குது, உங்கள் டிசீஸ் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். எஸ், இட் டர்ன்ஸ் அவுட் டு பி ருமட்டாய்ட். பல்மனாலஜிஸ்ட் அவர்கிட்டேருந்து வரும், அதாவது நுரையீரல் சுருக்கங்கள் இருக்குது, இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் இருக்குது, அது உங்களுடைய டிசீஸ்னால இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள். எஸ், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ருமட்டாய்ட். பட் அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை நம்ம அன்ட்ரீட்டடாக விடுறோம், அது இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்னா அப்போ லைஃப் த்ரெட்டன். ஓகே. when it goes into the lungs.
Untreated rheumatoid is a cause for interstitial lung disease. It is a cause even for myocardial infarction. அதாவது உங்களோட heart diseases. So interconnected. Yes, because it is an inflammatory disease. Inflammation அப்படின்றது உள்ளார நிறைய சைட்டோகைன்ஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்கிறது. அது எங்கே வேணால் போய் எஃபெக்ட் பண்ணும். அது சிஸ்டமிக் டிசீஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆர்த்ரைட்டிஸ்ன்ற பேர் இருக்கனால அது ஜாயிண்ட் மட்டும் கிடையாது. இட் கேன் இன்வால்வ் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி. ஸோ இவங்க எல்லாருமே அந்த போன் ஹெல்த்தை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஒன்று போன் ஹெல்த், இன்னொன்று ஜென்ரலி டிசீஸ் கண்ட்ரோல். அந்த இம்யூன் டெவலப்மெண்ட்டுக்காக நான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்லாம் சொல்ல வரல. ஸோ இம்யூனிட்டியை டெவலப் பண்ண முடியாது. இவங்க எல்லாமே ஒரு ஹைப்பர் இம்யூன் ஜோனில் இருப்பாங்க. ஆல்ரெடி இம்யூன் அதிகமாக ஹைப்பர் இம்யூனிட்டி விச் இஸ் லைக் ஒரு கயாட்டிக் இம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க. நம்ம பண்ண வேண்டிய இம்யூனிட்டியை அது பண்ணாமல் வேற ஏதோ பண்ணுது உள்ளார, ஒரு காமன் டேர்மில். ஸோ இட் டிஸ்ட்ராய்ஸ் மெனி திங்ஸ் இல்லையா? அதனால அதை சப்ரெஸ் பண்ணி அதை நார்மலைஸாக வச்சுருக்கணும். பட் என்ன ஆகும்னா இம்யூனிட்டி சப்ரெஸ் பண்ணும்போது மற்ற இன்ஃபெக்ஷன் டெவலப் ஆகும். தட் இஸ் ரைட். they have to get themselves vaccinated. அதெல்லாமும் இருக்குது. we insist on that. ஸோ அப்போ அவங்க மற்ற பிரச்சனைகள் வராமலும் அவங்கள பார்த்துக்கணும். டெஃபினட்டாக. அதனால தான் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோ அப்ஸ். நாங்கள் நிறைய பிளட், இன்னொன்று அலோபதியை பற்றி சொல்கிறது அப்பப்போ டெஸ்ட் எடுக்கிறாங்க. எஸ், வி மானிட்டர் த பிளட். பிகாஸ் நாங்கள் கொடுக்குற டேப்லெட்னால வர சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இந்த டிசீஸ் கண்ட்ரோலாக இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம். அதனால் யூஸ்வலாக ஃப்ரீக்வெண்ட் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவை. தட் இஸ் லைக் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் யுவர் பாடி. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ராக்சர்ஸ்லாம் ஆனால் எப்படி டாக்டர்? ஆன் அ லாங்கர் ரன் எஸ், அன்ட்ரீட்டட்னா எஸ். ஏன்னா அவங்களோட போன் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃப்ராக்சர் ரிஸ்க் அதிகம். அதனால ஹோல்சமாக பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நான் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் போன் டென்சிட்டி பண்ணுவோம். அதை ஏர்லியராக கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்டும் பண்ணுவோம். பட் வி ஆல்சோ டெல் தெம், டிஃபார்மிட்டி வந்தால் தான் அவங்களுக்கு ஃப்ராக்சர் ரிஸ்க்கும் ஜாஸ்தி, இல்லை லாங் ஸ்டாண்டிங் ருமட்டாய்டு இருந்தாலும் ஃப்ராக்சர் ரிஸ்க் ஜாஸ்தி. அவங்களோட போன் ஹெல்த்துக்கு கால்சியம், வைட்டமின் டி, திருப்பியும் நான் சொல்வேன் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். ஸோ யூ கோ ஃபார் அ வாக், யூ ஈவன் யூஸ் யுவர் ட்ரெட்மில் ஆர் யூஸ் ஃபார் அ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் போங்க. ஸோ த மசில்ஸ் ஆர் குட், த போன் இஸ் குட். ஆன் அ லாங்கர் ரன் த ஃப்ராக்சர் ரிஸ்க் இஸ் ஆல்சோ வெரி லோ. ஓகே, இது நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் ஏதாவது கம்மி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி? யூஸ்வலி நோ, தட் இஸ் வாட் ஐ வுட் சே. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அந்த நான் சொன்ன மாதிரி ருமட்டாய்டு, இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ், ருமட்டாய்டுனால வர ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி இருந்ததான் லைஃப் ஸ்பேன் ஸ்லைட்லி ரெடியூஸ் ஆகும். இல்லைன்னா ஆன் அ ஜென்ரல் ஸ்பேன் all rheumatoid arthritis patients do live longer. I mean, in the sense, just like any other normal patients. And the quality of life is also good when treated early. பட் ஆனால் இதெல்லாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுல்ல. லைக் இப்போ ஹார்ட்டுக்கோ இல்லை மற்ற ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்கிறாங்க, ஒரு பேசிக்கான ஹெல்த் செக்கப்பில் வந்து அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு. பட் இது வந்தால் தான் கண்டுபிடிக்க முடியுமா? சிம்டம்ஸ் வந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். நிறைய டைம் அந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துக்கிறேன் டாக்டர், எனக்கு ருமட்டாய்டு இருக்கா இல்லையான்னு சொன்னால் கிடையாது. ஏன்னா இந்த ஆன்டிபாடிஸ்லாம் சம்டைம்ஸ் ப்ரீ கிளினிக்கலாக இருக்கும். நம்மளுக்கு டிசீஸ் டெவலப் ஆகிறதுக்கு 5 இயர்ஸ் முன்னாடியே டெவலப் ஆகிருக்கும். அதை பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு வரப்போகுதுன்ற பயங்களும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும். மாஸ்டைல் செக்கப்பில் பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் ரேர் தான். பட் அந்த இஎஸ்ஆர், சிஆர்பி அப்படின்னு சொல்லுவோம், அது உங்களுடைய மாஸ்டைல் செக்கப்பில் இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மச் ஹையர் தேன் வாட் த நார்மல் வேல்யூஸ் ஆர். தோஸ் ஆர் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இன் சைட். ஸோ அப்போ வந்து சம்டைம்ஸ் எங்களுக்கு மாஸ்டைல் செக்கப்பில் இருந்தும் ரிவ்யூ வரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது டாக்டர், உங்களோட டிசீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு we evaluate. ஓகே, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எந்த ஏஜ் குரூப், ஆண் பெண், யாருக்கு அதிகமாக இந்த பிரச்சனைகள் வருது? ஃபீமேல்ஸ். rheumatoid arthritis very common in females. Almost close to 9:1 என்னோட ரேஷியோ, நாங்கள் இங்கே பார்க்குற ரேஷியோ. என்ன ஏஜ் குரூப்ல டாக்டர்? வெரி யங், லைக் ஆல்மோஸ்ட் லைக் 30s to 50s. that is what I would say. சில்ட்ரன்லேயும் வருவாங்க, பட் அது கொஞ்சம் ரேர். வருவாங்க, ரேர். ஸோ எங்களோட யூஸ்வல் ஏஜ் குரூப் இஸ் somewhere around 30 to 50. அது எனிவேர் பிரெக்னன்சியோட கனெக்டடாக இருக்கா? ஹார்மோன் சேஞ்சஸோட கனெக்டட். மற்றபடி ப்ரெக்னன்சி மட்டுமே நம்ம சொல்லலாம் முடியாது. எனி சேஞ்சஸ் இன் த ஃபீமேல்ஸ் டியூரிங் தட் டைம், 30 to 50. பட் ஆங்க்லோசிங் ஸ்பாண்டைட்டிஸ், அந்த ஸ்பாண்டைலோ ஆர்த்ரைட்டிஸ் குரூப், சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், அதில் பெருசாக மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதில் மேலுக்கும் ரொம்ப காமன். ஸோ அந்த HLA-B27 ஒரு ஜீன் சொன்னேன், அதெல்லாம் மேலில் தான் ரொம்ப டாமினண்ட்டாக. ஸோ அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7:3 எங்களுக்கு. பெண்களுக்கு வந்து அந்த மெனோபாஸ் டைம்லயும் அதிகமான இந்த பிரச்சனை. அதுதான் நான் சொன்னேன், எந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்தாலுமே இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஸோ மெனோபாஸ் அப்பையும் தே டென் டு. பட் அதான் ஐ வுட் சே, இந்த டிசீஸ் ஆர்த்ரைட்டிஸ்லாம் வந்தாலும் அவங்களால நார்மல் லைஃப், நார்மல் ப்ரெக்னன்சி, நார்மல் சைல்ட் பர்த், நார்மல் லாக்டேஷன், இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ். பட் அந்த ப்ராப்ளம்க்கு அவங்க அட்ரஸ் பண்றது தான் அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய சேலஞ்ச். அவங்களுக்கு ஒரு பயமே வந்து நம்ம கன்சீவ் ஆக முடியாது, குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. we have drugs for everything, like pregnancy compatible drugs, lactation compatible drugs.
ஓகே. த்ரூ அவுட் இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் பத்தி பேசும்போது வெறும் மெடிகேஷன்ஸ் மட்டும் தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட். இதுக்கு வந்து ஆபரேஷன்ஸ், சர்ஜரி மாதிரி சர்ஜரிஸ் தேவை இருக்காது. யூஸ்வலாக மெடிகேஷன்ஸ் விச் இஸ் லைக் நார்மலாக ஓரல் மெடிகேஷன்ஸ் விச் மீன்ஸ் லைக் நான் டேப்லெட்ஸ் ஃபார்ம்ல கொஞ்சம் ஐயராக இருக்காங்க, நம்மளுக்கு அந்த டேப்லெட்ஸ் பத்தலை, இல்லை இவங்களுக்கு அந்த டேப்லெட்ஸ் வந்து மட்டும் இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் எனஃப் அப்படின்னா வி கோ வித் இன்ஜெக்ஷன்ஸ் கால்ட் அஸ் பயாலஜிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஆல்சோ தேர். பீப்புள் டென் டு டேக் இட் குவைட் early. Like இந்தியாவில் வந்து எக்கனாமிக்கல் வெர்ஷன்ஸ் ஆஃப் திஸ் பயாலஜிக்கல்ஸும் அவைலபிள். ஸோ பீப்புள் கேன் யூஸ் இட் ஆல்வேஸ். ஸோ நம்ம ஓவரால் நம்ம இந்தியாவோட டெமோகிராஃபிக் எடுத்துக்கும் போது இந்த ரொமட்டாய்டு அப்படிங்கிற இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ பாப்புலர்? இட் இஸ் இன்க்ரீசிங், ஆக்சுவலாக இன்க்ரீசிங் ட்ரெண்டில், பிகாஸ் டயக்னாஸ்டிக்ஸ் அதிகமாகிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஆல்ரெடி இருந்திருக்கு, இப்போ வந்து கண்டுபிடிக்கிறோம், அதுக்குரிய டாக்டர்ஸும் நிறைய இருக்கும். அதுதான் என்னுடைய ஐ வுட் ஸ்டில் சே இட் இஸ் பீன் தேர் ப்ரேயர் டு ஃபாரெவர். டயக்னோசிஸ் அதிகமாக பேஷண்ட்ஸோட கவுண்ட்ஸும் அதிகமாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்த்ரைட்டிஸ், இந்த ரொமட்டாலஜி அப்படின்னா என்ன ஒரு டேர்ம்னே தெரியாமல் இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, இது ரொம்ப காமனான விஷயம், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு. எல்லாருமே அந்த ஒரு பெயின் இருக்குன்னா அதை இக்னோர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு early morning pains, whenever you wake up with a pain, always see a rheumatologist. That's the one thing which I would tell you. Wake up with the pain, கை கால்கள். ஆமா, கை கால் ஆபீஸ் போறன்ற பெயின் கிடையாது, அந்த ஆபீஸ் போற பெயின்ஸ் கிடையாது, அது எல்லாருக்குமே இருக்கு. சோ அதனால காலையில எழுந்தோனே எனக்கு கையில ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுன்னா டெஃபினட்டா ஒரு rheumatologist பார்க்கணும். சோ thank you so much. Thank you so much. Yeah.